கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். Wish you a very happy and a prosperous and a protective new year in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு புதிய ஆண்டை சந்திக்க கர்த்தர் நமக்கு தயவு செய்தார். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கரத்தின் வல்லமையினாலே நம்மை தாங்கி நடத்துவாராக. அன்பானவர்களை, எந்த நாளிலேயும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 104 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அன்பானவர்களே, God has helped us to enter into a new year. ஒரு புது வருஷத்திற்குள் நுழைய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இங்க சங்கீதக்காரன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. நம்ம புது வருஷத்துல நுழையிறோம், ஆனா அவர் வாசல்ல துதியோட நுழையணுமா. ஒரு ஆண்டு வாழ்வதற்கு நமக்குள்ள உயிர் நுழைந்திருக்கிறது. ஆனா இந்த உயிருக்குள்ள இருந்து தேவனுடைய ஜீவனுக்குள்ளே, தேவனுடைய உயிருக்குள் நம்முடைய துதி நுழைய வேண்டும் என்று. அதனாலதான் இந்த ஆண்டிலே நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம், அது உன் வாசலுக்குள்ள வரும்போதும் சரி, அல்லது என் வாசலிலிருந்து உமது வாசலை தேடும் பொழுதும் சரி, நான் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூட நான் பிரவேசித்து, ஏன்னா எதை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அதில் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும் என்ற காரியத்தில் தேவன் அதிக வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். யாரெல்லாம் நீங்க ஸ்தோத்தரிக்கிறீங்களோ, ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த புதிய வருடத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஆண்டு சுத்திகரிக்கப்படும். நீங்க பிரியமல்ல, உங்க இல்லத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்கள் இல்லம் சுத்திகரிக்கப்படும். அப்படி நீங்க செய்கிற வியாபாரத்தில், அந்த அலுவலகத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்கள் வியாபார ஸ்தலங்கள் சுத்திகரிக்கப்படும். அப்போ ஸ்தோத்திரம் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குறது. அப்போ இந்த ஆண்டிலே, ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் ஸ்தோத்தரிக்க, உமக்கு அதிகமாய் நன்றி சொல்ல என்ன நடக்கிறதுனா, நான் செய்கிற வேலையும், என் குடும்பமும், என் பிள்ளைகளும், என் திருச்சபையும், என் தேசமும், என் மாநிலமும் எல்லாம் ஸ்தோத்திரத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தின்படி அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே நம் புகழ்ச்சியோடு கூட சென்று என்னாலும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய், துதியின் வழியாய் உண்டாகிற நன்மைகள் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் இனஜன பந்துக்கள், உங்கள் நண்பர்கள், அலுவலகத்தில் பணிபுரிகிறதான உங்களோடு கூட இருக்கிற எல்லாரோடும் கூட இந்த ஆண்டு பிரியமல்ல ஒரு துதியின் ஆண்டாய், நன்மையை கொண்டு வருகிற ஆண்டாக, ஆசீர்வாத ஆண்டாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. அப்படி அவர் தயவு செய்ய அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆமாப்பா, the best way to begin any new thing is to worship you and is to praise you. Father, we praise and we thank you. உள்ளான ஆழத்திலிருந்து துதிக்கிறோம்பா, நன்றி சொல்றோம். பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு, ஆண்டவரே, பாதுகாக்கப்படுற ஆண்டாய், உன் பிள்ளைங்க என்னாலும் உங்களை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கட்டும். இதுவரைக்கும் இல்லாத வண்ணமும் உன் பிள்ளைங்க உங்களோடு கூட வாழட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. கூடவே இருந்து நடத்துங்க. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நன்மை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீரே, குறைவெல்லாம் நிறைவாக்குவே. God bless you, church. Have a blessed day and a blessed year. மறக்காதபடிக்கு இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த ஊழியத்தின் வழியாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.